அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்தீங்க. கொஞ்சம் பிஎஸ்என்எல்ல டிலேடாக 5G ஆரம்பித்து வச்சிங்க. இது மாதிரி பல நல்காரியங்கள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. அவர்கிட்ட சொல்லலாம்ல, கொஞ்சம் ஒரு 5 மாதத்துக்கு நாட்டு பக்கம் இந்த ஈரான் வார் முடிகிற வரைக்கும் கரெக்டான ஃப்ரீயாக கேட்கல, நியாயமான விலைக்கு கொடுத்து வாங்கி கமர்ஷியல் சிலிண்டரை வித் இங்கேயே கொடுப்பேன், டொமஸ்டிக்காக நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னால் இது வரப்போகுதா? இதுக்கும் ஈரானுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நண்பனா மக்களான்னு முடிவு பண்ண நேரத்தில் நண்பன் தான் நண்பன்டா அப்படின்னு நினைக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நான் என்ன கேட்குறேன், ஈரானில் போர் நடக்குது. ஆமா. அதனால அங்கேருந்து கச்சா எண்ணெய் வரல, அதனால ஆமா, அவன் ஹாரிமோஸ் அந்த அணை அந்த பகுதியை அவன் தான் அடைச்சிட்டான். மூடிட்டான். ஆமா. உனக்கு தான் ரஷ்யாலேருந்து முந்தா நேற்று வந்து இறங்கிடுச்சு. அதை மக்கள் நாட்டு நலனுக்கு கொடுத்தா என்ன தப்பு? அதே மாதிரி அது பக்கத்தில் ராசன் சாஃப்ட் அப்படிங்கிறவங்க அவங்களும் ஒரு 70 மில்லியன் டன்னுக்கு சுமார் 60-70 மில்லியன் டன்னுக்கு வச்சுருக்கான். அது எஸ்ஆரோட ரிஃபைனரியாக இருந்தது. பேங்க் கடன் கட்ட முடியலன்னொன்னா பிரதமர் மோடி தான் மாஸ்கோவுக்கு போய் டீலை முடிச்சு விட்டு ரஷ்யாவுக்கு விற்று கொடுத்தாரு. அதை அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள், நாங்களே வாங்கிக்கிறோம், இங்கே கொடுங்க. 2 பேரும் கொடுத்தா இந்த எல்பிஜி சிலிண்டர் ப்ராப்ளமே இருக்காது. இது பிரதமர் கையில் தானே இருக்குது. பாலியல் தொல்லைக்காய் சூசைட் பண்ணிக்கிட்டு ட்ரம்ப்போட நண்பனாக இருந்த எப்ஸ்டீன், அவரை 10 வாட்டி போய் பார்த்துட்டு வந்த ஹர்தீப் சிங் பூரியும் பிரதமரும் இதை பண்ணலாமா பண்ண முடியாத? அது இஸ்ரேலுக்கு தானே சார் போனாங்களா? அவங்க சொல்லிட்டாங்களே இஸ்ரேல் பார்க்கறதுக்கு போனாரு. மெயிலே இருக்குது. நான் உன்னோட காப்பி குடிக்கலாமா, என் பொண்ணை கூட்டின்னு வரலாமா, உன்னோட பியூட்டிஃபுல் ஐலாண்டுக்கு வரலாமான்லாம் மெயில் இருக்குது. இல்லை, அதான் இஸ்ரேல் தொடர்பாக ஏதோ பார்க்க போயிருப்பாங்க. அது ஏதோ அன்னைக்கு நீங்கள் இப்போ இந்த அம்பானி இதையும் இந்த ராசன் சாஃப்டையும் ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கனாலே தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பெங்களூர்லேயும் பாம்பேலேயும் மக்கள் கஷ்டப்படாமல் எல்லோரும் இட்லி வடை டிஃபன் சாப்பிடுவாங்கல்ல. பட் அதுக்கு நீங்கள் மக்களை பற்றி உங்களுக்கு கவலை இருக்கணும், மக்களை பற்றி சிந்திக்கணும். நீங்கள் எப்போதும் A1 A2 பற்றி சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஐடியாலாம் எப்படி வரும் உங்களுக்கு? அது வேறு ட்ரம்ப் நேற்று ஒரு ட்வீட்டு போடுறாரு அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில். அம்பானி வந்து என் நண்பன், அமெரிக்காவில் $300 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாருன்னு. அதுக்கும் பிரதமர் ஒன்றும் பேச மாட்டேங்க. இந்தியாவில் இருக்கிறதே $700 பில்லியன் தான். நம்ம ஊர்லேயும் 300 பில்லியன் எடுக்க போகிறாங்களா? எங்கேருந்து பணம் வரப்போகுது? அம்பானி அதை பற்றி பேசலையே. இதெல்லாம் வந்து இதுக்கும் ஈரான் ஈராக்குக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை, கச்சா எண்ணெய் ரஷ்யாலேருந்து வருது. ரஷ்யாவுக்கும் ஹோமோஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ட்ரம்ப்பே போய் கையில் காலில் விழுந்து, நீங்கள் விழுந்திருக்க வேண்டாம், இருந்தாலும் போய் கையில் காலில் விழுந்து 30 நாளைக்கு நீங்கள் ரஷ்யன் ஆயில் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு.